சல் சல் சல்னு சத்தம். வந்த உடனே வீட்டை அப்படியே பார்த்தேன். பார்த்துப்புட்டு மெதுவாக போய் உட்காந்தேன். உட்காந்து அந்த பொண்ணோட கழுத்துல கைய வச்சு, நீ பண்ண கொலைய போலீஸ் கிட்ட சொன்ன, எங்க அக்கா கழுத்துல தொங்குறதுக்கு பதிலா தூக்குல தொங்குவ தெரியுமா? நான் இருக்க வரைக்கும் பேயோ பெசாதோ எதுவும் வராது. அந்த பேய் பெசாத விரட்டுற கத்து வித்தையெல்லாம் இருக்க, அதை நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். ராகேஷ், நான் ராகேஷ் தான். ஆனா என் இனிஷியல் ஆர் இல்ல, பி. நீ எப்படிங்க? அதான் தெரியல பொங்கோ. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுல, அப்ப நம்ம ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம்ல, அப்ப ஓடி போய் ஒரு கதையில அடிச்சுட்டேன்னா அதான் தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒரு சாக்கு பையில இருந்தேன். சாக்கு பையா? அந்த சாக்கு பை கூட நாத்தம் பிடிச்ச லாரில இருந்தது. அந்த நாத்தம் பிடிச்ச லாரி திருச்சியில இருந்தது. உயிரோட தான் இருக்கான். உயிரோடவா? உயிரோட இருக்கிறச்சியா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா சோஃபால. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஒரு பூக்கூடை, இதில் பேப்பர் பூக்கிடையா. அந்த பண்ணையாருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. என்ன வயசு பாட்டி? ஏறத்தாழ உங்க வயசு இருக்கு. உங்க வயசு இருக்கும். இதுல அந்த பண்ணையார் வீட்டுல ஒரு 4 பவுன் சங்கிலிய காணோம். காணன உடனே அந்த 2 பொண்ணு என்ன பண்ணுச்சு, அவன் மேல பழிய போட்டுருச்சு. இந்த பண்ணையாருக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம சோத்தை தின்னுக்கிட்டு நம்ம கிட்டே இருந்துக்கிட்டு நகையை திருடிட்டானேன்னு பயலை புடிச்சு கம்பி எடுத்து அடி 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 அடின்னு அடிச்சு சாகடிச்சு விட்டாரு. அந்த பையன் சாதாரண அடிக்கே செத்துட்டானா? பின்ன கடப்பார கம்பியில் எடுத்தா சாக மாட்டானே. ராத்திரி 12 மணிக்கு டக் டக் டக்குன்னு சத்தம் கேக்குது. என்னது, ஷூ போட்டிருந்தானா? செருப்பு இல்ல, மாட்டுக்கார பயலாச்சே. ஆளை பார்த்தா மரக்கட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா சல் சல் சல்னு சத்தம். வந்த உடனே வீட்டை அப்படியே பார்த்தேன். பார்த்துப்புட்டு மெதுவாக போய் உட்காந்தேன். உட்காந்து அந்த பொண்ணோட கழுத்துல கைய வச்சுட்டேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா. டேய், யாரா அவன் என் பேர் சொல்லி டேய் உப்ளி, நீயா? நீ எப்பற என் பேர் சொல்லி கூப்பிடுற? நீயே அதான உன் பேரு. இனிமே கிருஷ்ணான்னு தான் கூப்பிடுவேன். என்னை எப்படி எல்லாம் கூப்பிட்ட. உப்ளி இங்க வாடா, உப்ளி அங்க போடா, உப்ளி உட்கார்றா, உப்ளி எந்திரா. இங்க பார், இனிமே டாவா கட் பண்ணிட்டு சார் போட்டுக்கணும். உப்ளி சார் இங்க வாங்க சார், உப்ளி சார் அங்க போங்க சார் அப்படின்னு கூப்பிடணும். புரியுதா? டேய் உப்ளி, இன்னொன்னு சேர்த்துக்கிட்டுமா? என்னது? எப்ப சார் நீங்க போய் சேருவீங்க? உங்களுக்கு பால் ஊத்துன அப்புறம் சார். நெக்கல பார் கிருஷ்ணா, நான் வாய திறந்தேன்னு வச்சுக்க, காபி ஹவுஸே கப்படிச்சு போயிரு. ஏய், நான் அத சொல்லல, உண்மை ட்ரூ. நீ பண்ண கொலைய போலீஸ் கிட்ட சொன்ன, எங்க அக்கா கழுத்துல தொங்குறதுக்கு பதிலா தூக்குல தொங்குவ தெரியுமா? நான் எப்படா உங்க அக்கா கழுத்துல தொங்குனேன்? அதான் தாலி தாலி தாலி. ஐயோ, நான் இந்த பொம்பளையை கட்டிட்டு தாண்டா இப்ப நான் உங்ககிட்ட சேர்ந்துட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறேன். இது டாவா இல்லீங்க உப்ளி சார். மரியாதை மரியாதை. சரிங்க சார், சரிங்க சார். சரி சரி சரி, சீக்கிரம் போய் ஒரு 20,000 எடுத்துட்டு வா. எது 20,000? ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? உயிர் போற வரைக்கும் வச்சு அமுக்கிட்டு போயிட்டேன். இதுக்கா என்னது, உயிர் போற வரைக்கும் அமுக்கிட்டனா உயிரோட கொரட வேண்டியதானே? சொல்றத கேளு. அப்படியே அந்த பொண்ணுங்க 2 கொண்டுகிட்டு போய் கணக்குன்னு கிணத்துல போட்டேன். கிணத்துல விழுந்துருச்சா? ஆமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த பேயை பத்தி கிண்டி கிழங்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன காரணம், என்ன விஷயம் ஒன்றும் தெரியலையே. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அது எங்கேயும் அதே மாதிரி அதாவது பாட்டி, இங்கேயும் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமான்னு கேக்குறா. இல்ல மேகி, எல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் இருக்க வரைக்கும் பேயோ பெசாதோ எதுவும் வராது. அந்த பேய் பெசாத விரட்டுற கத்து வித்தையெல்லாம் இருக்க, அதை நான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல? ஓ தெரியுமா? பேய் பக்கத்துல வராதுல? வராது. ஓகே பாட்டி, நீங்க ப்ளீஸ் வெளியே
சொல்லிடாதீங்க பாட்டி. போமாட்டேன் என் கூடவே இருக்கணும்னு. உன் கூடவா உங்க 2 பேத்துக்கு கூடாலே நான் படுத்துக்கிறேன். வாடி, 2 பேத்துக்கு கூடாலே நான் படுத்துக்கிறேன். தைரியமா இருங்க. எதுக்கு? ஹேர் கட் பண்றதுக்கு. ஹேர் கட் பண்றதுக்கு 20,000 Yeah. டேய் இதெல்லாம் டூ மச். இல்லைங்க சார், இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க சார். சார் உப்புலி சார், உங்களுக்கு கட்டிங் பண்ணோன்னு நினைச்சீங்கன்னா ஒன்று பண்ணுங்க சார். ஒரு 20 ரூபா எடுத்துக்கிட்டு குப்பிளிபாளையம் போங்க. அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹேர் கட்டிங் சலூன் ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா நல்ல ஃபேன் காற்றுல ட்ரையர் எல்லாம் போட்டு அப்படியே முடிய தூக்கி சிங்கிளாக வெட்டுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அது உங்களுக்கு பிடிக்கலான்னு வச்சுக்கங்களேன், மவுண்ட் ரோடுக்கு போங்க. அங்கே இந்த முடி நிறுத்தும் தொழிலாளிகள் நிறைய பேர் கியூவில் நிற்பாங்க. அப்படி கை தட்டினீங்கன்னு வச்சுக்கங்க, 5 பேர் வந்து 5 ரூபாய்க்கு 500 பேர் பார்க்குற மாதிரி வெட்டுவாங்க. அங்கே போங்க சார். அதுவும் பிடிக்கலன்னா நானே வெட்டி விடுறேன் சார். Stop your mouth. ஓகே சார். என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சியா? நான் ஹேர் கட் பண்ண போறது சிங்கப்பூர். எது சிங்கப்பூரா? யா. பெரம்பூருக்கு அனுப்பிச்சாவே வித்தவுட் டிக்கெட்ல போயிட்டு வர்றவன் நீ. மரியாதை உப்புலி சார். சரிங்க உப்புலிங்க சார். அந்த சிங்கப்பூர்ல ஹேர் கட்டிங்ல சைனீஸ் கேர்ள்ஸ் அப்படியே நைஸா வந்து சைஸா அப்படியே ஹேரை டக் டக் டக்குன்னு வெட்டுவாங்க. அப்படி புல்ல இருக்குதுயா. சீக்கிரம் போய் 20,000 கொண்டு வாயா. அது மட்டும் இல்ல, அப் அண்ட் டவுன் ஒரு 15, 20 + 15 35 இல்ல 40. டூ மச்சா தெரியல. ஏன் தாயி, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ராசாத்தி கேக்குறேன்ல, என்ன பிடிச்சிருக்கா? இப்படி பேத்தியல்னா பேத்திதான். டே உப்புலி. உப்புலி சார், என்ன சார் பாவம் பண்ணினது நானு. அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்கே திருப்பதிக்கு போய் மொட்டை போடலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு 100 ரூபா தான் செலவாகு. நீங்க என்னடான்னா எனக்கு துணை போனதுக்கு 35,000 ரூபாய்க்கு போய் கட்டிங் பண்ணிட்டு வரேன்னு சொல்றீங்களா? இது அடுக்குமா? இது நியாயமா? இது தர்மமா? இதெல்லாம் சிறுக சிறுக சேர்த்தி வச்ச பணங்க சார் உப்புலி சார். அடே கிருஷ்ணா, வீட்டை கட்டுறது ஒருத்தன், அதுல குடியிருக்கிறவன் இன்னொருத்தன், அதே மாதிரி சமைக்கிறது ஒருத்தன், அத சாப்பிடுறது இன்னொருத்தன். அதனால சம்பாதிக்கிறது நீ, செலவு பண்றதுன்னா சீக்கிரம் போ. கால் டாக்ஸ் வெயிட் பண்ணுதே. ஐயோ, இதுல கால் டாக்ஸ் வேறயா? செத்து போனது எவனோ ஒருத்த, அத பேஸ் பண்ணி மிரட்டுறது இன்னொருத்த. நானே போய் கால் டாக்ஸ் கூட்டு வந்துறேன் சார். எந்திரிங்க சார். இறங்குற சார். எல்லாக்கு போ. போறேன் சார். போறேன் சார். இப்படி போ. போறேன் சார். போறேன். வந்துட்டேன். ரைட் கட் பண்ணு. சரி சார். எல்லாம் ஓபன் பண்ணு. பண்ணிட்டேன். இருக்கா? ஒரு பைசா கிடையாது. சாரிங்க சார். பொங்க நான் சொல்றது அப்படியே எழுதிக்கம்மா. சரி. அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம்ல? ஓகே சார். எழுது. யுவர் ஆனர், திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோம்பேறி மடையன் இவனெல்லாம் போய் கம்பவுண்டரா சேர்த்துக்கிட்டு என்ன சொல்லணும்? சரி அதை விடு. நீ எழுதுமா. என் பேஷண்ட்டு மிகவும் நல்லவர் யுவர் ஆனர். ஒரு பாவமும் அறியாதவர். அவர் மீது வேண்டுமென்றே அபாண்டமாக தடுப்பூசி போட்டுள்ளனர். இது சம்பந்தமாக சில பிரிஸ்கிரிப்ஷன்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எங்க அது? தண்டம் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவனுக்கு மாசமான ட்ரிப்ஸ் ஏத்துற மாதிரி சம்பளத்தை ஏற்றி கொடுக்குறேன். ஆனா ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை ஒழுங்கா தெரிகிற மாதிரி வைக்கிறானா அவன்? எரும மாடு. சரிம்மா, நீ எங்க கட் பண்ண? எரும மாடு சார். வாட்? எரும மாடா? ஆமா சார், நீங்க தானே சொன்னீங்க நீங்க சொல்றத அப்படியே எழுதணும்னு. எங்க நீ எழுதுனத படி. யுவர் ஆனர், திஸ் இஸ் an important point. சோம்பேறி மடைய இவனெல்லாம் போய் கம்பவுண்டர் அப்பாயிண்ட் பண்ணி பாரு. என்ன சொல்லணும்? சாச்சே, அதை விடு. ஏன் பேஷண்ட் மிகவும் நல்லவர் யுவர் ஆனர். ஒரு பாவமும் அறியாதவர். அவர் மீது அபாண்டமாக
ஒரு தடுப்பூசியை போட்டுள்ளேன். இது சம்பந்தமாக சில பிரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துள்ளேன். தண்டம் தண்டம். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? மாசம் மாசம் ட்ரிப்ஸ் மாதிரி சம்பளத்தை மட்டும் ஏத்திக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு பொறுப்பு இல்லை. கொஞ்சம் கூட எதுவுமே தெரியல. எரும மாடு. ஐயோ, நான் ராகேஷை திட்டினதெல்லாம் உன்னை யாருமா எழுத சொன்னது? நீங்க தானே சார் சொன்னீங்க நான் சொல்றத அப்படியே எழுதணும்னு. ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். அதுக்காக இப்படியா? ம், நல்ல வேளை நான் பார்த்தேன். பார்க்காம ஜட்ஜு கிட்ட அனுப்பியிருந்தா என் கதி என்ன இருக்கும்? நீங்க கவுன்ல நின்னு இருப்பீங்க, நாங்க வந்து கேள்வி கேட்டிருப்போம் சார். ஐயோ, எனக்கு வேணும், இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்ன வேணும் சார்? ஐயோ, என்ன கேள்வியெல்லாம் கேட்காத பூங்கொடி. கொடி கொடி இல்ல சார், கோதை கோதை பூங்கோதை. சார் நீங்க பேரெல்லாம் அடிக்கடி மறந்துடுறீங்க சார். இதே மாதிரிதான் இன்னைக்கு கூட பாருங்க, ஆப்போசிட் கட்சிக்காரங்களை வந்து நம்ம கட்சிக்காரங்கன்னு நீங்க அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க. வெரி பேட். அப்ப நான் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், தெரியுமா உங்களுக்கு? நான் ஏன் இப்படி அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிறேன் தெரியுமா? எல்லாம் இந்த ராகேஷால தான். ஐயோ அவன் மட்டும் என்ன டென்ஷன் பண்ணாம இருந்திருந்தான்னா எல்லாம் சரியாயிடும். சார், அவரை பத்தி ஏன் சார் இப்ப பேசிக்கிட்டு? நீங்க எவ்வளவு வெயிட்டான ஆள் தெரியுமா சார் உங்களுக்கு? ஆமா, 80 கிலோஸ். ஐயோ, நான் அந்த வெயிட்ட சொல்ல சார், உங்க பவரை சொன்னேன். பவர். ஆமா ஆமா. நீங்க கோர்ட்ல நின்னா உங்களை எதிர்த்து யாராலையுமே வாதாட முடியாது, தெரியுமா சார்? ஆமாமா, வாதாட முடியாது. உங்ககிட்ட கூட சொல்லாம போயிட்டானா அவனையே சார் வேலைக்கு வச்சுக்கணும். ஆமா, வேண்டாம். ஏன் அவனை வச்சுக்கணும்? தூக்கி போட்டுருவான். நோ, முடியாது. அவன் கண்டிப்பா வரணும். இனிமே அவன் வரமாட்டான் சார். வரமாட்டானா? ஏன்? அவன் தான் போயிட்டானே. போயிட்டான்னா எங்க? போயிட்டான்னு தெரியும், ஆனா அது எங்க சுத்துது, யார்கிட்ட சுத்துதுன்னு தெரியாது. What do you mean? அது வந்து சார், அவன் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன், அங்க இல்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டேன், எங்கேயோ போயிட்டான்னு சொன்னாங்க. உங்க அல்ப சம்பளத்தை தாங்க முடியாம எங்கேயோ ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன அல்ப சம்பளம்? அல்பம் இல்ல சார், நான் சொல்ல வந்தது என்ன சம்பளமோ எல்லார் சம்பளமும் சேர்த்து தான் சொல்ல வந்தேன் சார். அதை விடுங்க சார். வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அவனுக்கு. யாருக்காவது பயந்து ஓடி போயிருக்கலாம் சார். அவன் எங்க ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவனை கண்டுபிடிக்கணும். இப்ப கேஸுக்கு தேவையான முக்கியமான பிரிஸ்கிரிப்ஷன் வேணுமே, அது அவங்ககிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் என் ஆபீஸ்ல டாக்டர்கிட்ட கொடுத்துட்டான்னா என்ன ஆகிறது? நம்பி இருக்கிற பேஷண்டோட கதி? அது தெரியும் சார். அது நடக்கக்கூடாதுமா. அதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி போலீஸ்க்கு ஃபோன் பண்றது தான். ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம். ஏன்? அவங்க கிட்ட போனா கண்டுபிடிச்சிருவாங்களே. நானும் அதைத்தானமா சொல்றேன், கண்டுபிடிக்கட்டும். ஐயோ, கோர்ட்டு கேஸு தூக்கு தண்டனை அதெல்லாம் எதுக்கு சார்? தூக்கு தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அவன் யாரையா கொலை பண்ணியிருந்தானே, அவனுக்கு அந்த மாதிரி தண்டனை கிடைக்கும். ஐயோ, அவனை யாராவது பண்ணியிருந்தா கூட கிடைக்கும்ல சார் தண்டனை. அவனை யார் பண்றது? ஹவு டு யூ நோ? ஆமா சார், ஹவு டு ஐ நோ? தென் மர்டர்னு நீ எப்படி சொல்ற? ஜஸ்ட் கெஸ் சார், ஜஸ்ட் கெஸ். இந்த பார், நோ, இந்த மாதிரிலாம் கண்டபடிலாம் கெஸ் பண்ணக்கூடாது போங்கோ. இந்த பார், நான் இப்போவே கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன? என்ன பண்ண போறேன்? ஐயோ, இந்த சேரை இப்ப நான் என்னவாக்கு பண்றது? போனவும் உட்கார்ந்த சேராச்சே. பகவானே, நீ தானே காப்பாத்தணும். ஐயோ, மன்னிச்சுக்கோங்க. இது வேற நான் தெரியாதனமா எட்டி வச்சுட்டேன். வாஸ்துபடி இது கரெக்டா வச்சிடலாமா? ஆமாமா, கிழக்கால பார்த்து எதையாவது வச்சோன்னா எல்லா பீடியும் ஒழியுன்னு பெரியவா சொல்லுவா. அப்பா, என்னது போனங்கடம் கிடக்குறது? போனோம் உட்கார்ந்த சேர் தானே. இல்ல, வேண்டாம், இதை வெளியில எடுத்து போட்டுடலாம், அதான் பெட்டர். என்னடா பண்ற? இல்லடா, இதை நான் வெளியில எடுத்து போட்டுடுறேனே. ஏன்? நேக்கு இதை பார்த்தாலே அப்படியே கொமட்டின்னு வர்றது. ஏய், விளையாடுறியா நீ? இது எதுக்கு கொண்டு போய் வெளியில போட போற? இதுல ஒன்றும் பேட்ஸ்மேன் எதுவும் அடிக்கலையடா.
ஏண்டா ஸ்மெல்லாடா கணக்கு இது அந்த பொணம் உட்கார்ந்த இடம்டா. நேக்கு அதை பார்த்தாலே எங்கேயோ ஒரு பொணத்தை வாக்குறாமன்னா எனக்கு. டேய் அதுக்காக காஸ்ட்லி திங்ஸ் கொண்டு போய் வெளியில போடுவியா நீ? ஏண்டா மனுஷன் மயந்துட்டு இருக்கேங்கிற கோஸ்ட்லின்னு இருக்கியே. பயம் முக்கியமா இல்ல கோஸ்ட்லி திங்ஸ் முக்கியமா? என்ன ஆச்சு இவ்ளோ கோவமா வர? வேலை போச்சா? வேலை போனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த பாவி மறுபடியும் வந்துட்டான். பாவி? எந்த பாவி? அந்த ராகேஷ். ராகேஷா? அவனதான் நீ கொன்னுட்டியே. மறுபடியும் நானே கொன்னேன்னு சொன்ன நிஜமாவே உன்னை கொன்னு போட்டுருவேன். ஓ, மர்டர் நம்பர் 2. நீ கிரிமினல் லாயர் ஆகுறியோ இல்லையோ, கண்டிப்பா கிரிமினல் ஆயிடுவே கன்ஃபார்ம். நீ வாய மூடுறியா? அவனை நானும் கொல்லல, நீயும் கொல்லல. ஏய், யாருமே கொல்லலனா தானே செத்து போயிட்டானா? ஆனா அவன் உடம்பு பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ, அவன் சாகவே இல்ல. வாட்? சாகலையா? உயிரோட இருக்கானா? ஏய், அவன் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல, நேராவே வந்துட்டான். மை காட், என்னது ஆவியா நேராவே வந்துட்டானா? ஐயோ, ஆவியால இல்ல, நிஜமாவே அவன் நேரா வந்துட்டான். பொங்கு என்னாச்சு? இனிமே என்ன ஆகுறது? ஸ்ட்ரெயிட்டா ஹேங்கு தான். ஹேங்கா? பொங்கு, வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கணும் நம்ம. நீ எவ்வளோ தைரியசாலியான பொண்ணு, இப்படி குழத்தனமா உட்காந்துருக்கலாமா? அதுவும் சூசைட்லாம் பேசிக்கிட்டு. நீ தைரியமா இரு. அதுவும் நீ ஒரு அட்வொகேட். எனக்கு அட்வைஸ் பண்ண நீ ராகேஷ். ராகேஷ் தான், ஆனா என் இனிஷியல் ஆர் இல்ல, பி. பி ஃபார் பரமசிவம். நீ எப்படி இங்க? அதான் தெரியல பொங்கோ. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்ததுல, அப்ப நம்ம ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தோம்ல, அப்ப ஓடி போய் ஒரு கதையில இடிச்சிட்டேன்னா அதான் தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒரு சாக்கு பையில இருந்தேன். சாக்கு பையா? அந்த சாக்கு பை கூட நாத்தம் பிடிச்ச லாரில இருந்தது. அந்த நாத்தம் பிடிச்ச லாரி திருச்சியில இருந்தது. ஓ, அப்ப நீ மயக்கத்துல தான் இருந்தியா? சாகலையா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஆமா, எனக்கு என்னாச்சு அன்னைக்கு? எனக்கும் தெரியல. நான் எப்படி போனேன் தெரியல. நான் வேணும்னா மேகி கிட்ட கேட்கட்டுமா? வேண்டாம், வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன். நீ மயக்கத்துல தானே இருந்த? ஓகே, நீ நிஜமா இருக்க. இப்போ லாயர் வருவாரு, லெட்டர் டிக்டேட் பண்ணுவாரு, அது கொஞ்சம் எழுதுங்க. நான் வரேன். ஓகே, பை. சரி, டேக் கேர். தைரியமா இருக்கணும். நோ சூசைடா. பை. தைரியம். பாவம், என்ன இது? தண்டம் உட்பட மாட்டான் பண்ணி. நீ அவனை டோர்ல இடிச்சப்போ அவன் மயங்கி கீழே விழுந்துட்டானா? அவனோட பிரெயின்ஸ்ல ஏதோ சம் நியூரான்ஸோ என்னமோ வேலை செய்யலையா கொஞ்ச நேரத்துக்கு. அந்த நேரத்துல நம்ம 2 பேரும் அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டோம். ஓகே. ஆமா, நம்ம அவனை பாய்ஸ் ஃபிளாட்ல தானே போட்டோம். அப்பவே மயக்கம் தெளிஞ்சு போச்சா? அப்போ மயக்கம் தெளிஞ்சிருந்தா அவன் நேரா இங்க தானே வந்திருக்கணும். அவன் ஏதோ சாக்கு மூட்டையில வந்தானா? சாக்கு மூட்டையா? அதுக்குள்ள எவன் எப்படி போனா? அது எப்படி வந்தது? ஒரு லாரியில இருந்துச்சான். சாவுலதான் மர்மம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவன் உயிரோட வந்ததே மர்மமா இருக்கே. மர்மமோ மண்ணாங்கட்டியோ, அவன் உயிரோட வந்ததே பெரிய எரிச்சலா இருக்கு எனக்கு. சொல்லும் முக்கியமான விஷயம். என்னடா சொல்லட்டுமா? சொல்லேன்டா. அந்த பொண்ணுங்க. எந்த பொண்ணு? பொங்கோ, மேகி என்ன ஏமாத்திட்டாங்கடா. என்னது? மேகி பொங்கோ உன்னை ஏமாத்திட்டாளா? என்ன வாக்குன்னு சொல்றாய் நீ? ஆமாண்டா, தச்சு மம்மு. டேய் அர்து, இங்க பாரு, பொண்ணுங்க ஏமாத்துறது என்ன சாதாரண விஷயமா? எல்லாம் நடக்கிற காரியம் தானடா. அமராவதி அம்பிகாவதி ஏமாத்தல, லைலா மஜ்னு ஏமாத்தல, அதே மாதிரி நம்ம ரோஸ் ஜாக்க ஏமாத்தல. அது மாதிரி தானே இதுவும். என்ன டயலாக் விடுறியா? நான் நிஜமாவே சொல்றேன்டி. அன்னைக்கு இந்த சேர்ல ஒரு டெட் பாடி இருந்ததுல. ஐயோ, அது டெட் பாடின்னு சொல்லாதடா, டர்ட்டி பாடியாக்கு. அது இப்பதான் நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் அப்படியே கூசிட்டு வர்றது.
எனக்கு அதுக்கு மேல கூசுதுடா. ஏன்டா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க? பேசாதீங்கடா. உப்பிலி ரொம்ப பெராடு கலப்புறானே. டெட் பாடி இல்ல, உயிரோட தான் இருக்கான். உயிரோடவா? உயிரோட இருக்கிறச்சியா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா சோஃபால. இல்ல, அவனா வந்து இங்க உட்காரல. நம்ம கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவனை இங்க கூட்டு வந்து உட்காத்தி வச்சாங்க. புரியுற மாதிரி ஏதோ சொல்டா. சொல்றேன்டா, நீ வேற டென்ஷன் பண்ணாத, அப்புறம் நான் மறந்தே போயிடுவேன். அவன் யார் தெரியுமா? யாரு? போங்கோ கூட ஜூனியர் லாயரா வேலை செய்யறவன். ஓ, நேத்திக்கு போங்கோவை பார்த்து ஏதோ பேசணும்னு வந்திருக்கான். போங்கோ கோவத்துல அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கா. அவன் மயங்கி விழுந்திருக்கான். அத பார்த்து அவன் செத்து போயிட்டான்னு அவங்க நினைக்க மேகியும் போங்கவும் அவனை சேர்த்து கொண்டு வந்து இங்க உட்காத்தி வைக்க. இதெல்லாம் எப்போ? நான் நேத்திக்கு போன் பேசிட்டு இருந்தேன்ல, புது ஸ்டூடெண்ட் கூட இங்க ஒருத்தர் வராங்கன்னு சொன்னேன்ல, அப்போ நான் போனை கீழே வைக்க அங்கேருந்து திரும்பி பார்க்க அந்த பிரகஸ்பதி இங்க உட்கார்ந்து இருக்க. ஐயோ, நான் சொல்லிட்டேன், என்ன கீழே தள்ளி போதும்டா. போதும்டா போதும்டா. எப்படியோ நேக்கு 100 ரூபா மிச்சமாயிடுது. ஏண்டா? இல்லடா, பணத்தை தொட்டுட்டேனோ. அந்த தீட்டு கடிக்கிறதுக்காக 100 ரூபா செலவு பண்ணலான்னு இருந்தேன். இப்ப அது மிச்சமாயிடுத்தோனோ. அது எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. என்னாச்சு? சொல்றேடா. டென்ஷனா? சொல்லு. அந்த பொண்ணுங்களை சும்மா விடக்கூடாது. பழிக்கு பழி வாங்கணும். ரத்தத்துக்கு ரத்தம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி என்வி ஐட்டமா ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் பொல்லங்காக்கு இப்படிலாம் சொல்லக்கூடாதா? டே அர்து, பொண்ணுங்க மேல குறை சொல்ல தப்புடா. ஏன் தப்பு நம்ம மேலயும் தான் இருக்கு. அது சொன்னீங்களா? ஆமாமா, கேர்ள்ஸோட பாடிய இல்ல அது பாடி இல்லன்னு அப்பதான் நான் சொன்னேன்ல. ஐயோ, இப்ப அது பாடி இல்ல, அப்ப அது பாடி தான்டா. அந்த பாடியை எடுத்துட்டு நம்மளும் வந்து கிருஷ்ணா காஃபிக்கு போய் நம்மளும் பாடிய போடலையா? நம்ம வேலையில தானே தப்பு இருக்கு. ஆமாடா, நல்ல வேலை. கிருஷ்ணா சார் எங்க மாட்டிக்குவாரோன்னு நினைச்சேன். ஆனா அவன் சாகல, மயங்கதான் கீழே விழுந்தா நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குடா. அப்பா, எது உயிரோடு இருக்கிறானா? அப்ப நான் தான் இது வரைக்கும் ஏமாந்துருக்கேன். டேய், தலைக்கு வந்தது கேப்போட போச்சு. கிருஷ்ணா மாட்டலடா, உப்பிலி மாட்ட போறான் இப்ப. ஏன்டா அர்து, எங்க அம்மா அதை வேற மாதிரினா சொல்லுவா. தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுன்னா சொல்லுவா. எங்க அம்மா அப்படி சொல்லடா. எங்க அம்மா கேப்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா எனக்கு தலைப்பாகன்னு தானே சொல்லி கொடுத்தா. டேய், கேப்னு தானே சொல்லி கொடுத்தாங்க. தலைப்பாகன்னு சொல்லி கொடுத்தா. நிறுத்துங்கடா. நீ என்ன வாக்கும் சொல்ல வராய்? உங்க அம்மா என்ன வாக்கும் சொல்லி கொடுத்தா? அது ஓல்டு லாங்குவேஜ்டா. அத பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ண மேல வாங்கடா. என்ன இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்ட் இல்லையா? டேய், கேப் தான்டா. தலைப்பாக தான்டா. டேய் உப்பிலி, அவனை வெச்சுக்கறேன்டா உனக்கு.